வெல்கம் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் மொறுமொறுப்பாகவும் அதே சமயம் சாஃப்டாகவும் சிக்கன் சில்லி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க. சுத்தமாக கழுவி எடுத்த 1/2 கிலோ சிக்கன் கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ட்ராப் ஃபுட் கலர். இதில் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தாங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்தா ஃபுட் கலர் போட அவசியம் இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சில்லி மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். இதில் நம்ம தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் பஞ்சு மாதிரி சாப்பிட சாஃப்டாக இருக்குங்க. அதே மாதிரி அரிசி மாவு சேர்க்கறதுனால சிக்கன் மொறுமொறுப்பாக வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாங்க. சிக்கன் குறைஞ்சது 2 மணி நேரமாவது மசாலாவோட ஊறி வந்தால் தாங்க அதோட டேஸ்ட் சூப்பராக வரும். 2 மணி நேரம் கழிஞ்சதும் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கிட்டு சிக்கனை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இதில் பிகினர்ஸ் எல்லாருக்கும் வர சந்தேகம் என்னென்னா, சிக்கன் முழுசாக பொரிஞ்சு வர எவ்வளோ நேரம் பிடிக்குன்றது தான் சந்தேகமாக இருக்கும். சிக்கன் பொரியிறப்ப எண்ணெயில் பபுள்ஸ் வர்றது அடங்கிருச்சுனாவே சிக்கன் பொரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். சிக்கன் பொரியிறப்ப அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு சிக்கனோட கலரும் மாறிடுச்சு, எண்ணெயில் பபுள்ஸும் அடங்கிடுச்சு. ஸோ சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி சிக்கனை பொரிச்சு எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்து தூவி விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மொறுமொறுப்பான அதே நேரம் சாஃப்டாக சிக்கன் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.